அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ராமதாஸ் ஆதரவாளர்களை மிரட்டும் அன்புமணி ஆதரவாளர். அன்புமணிக்கு எதிராக போட்டி பொதுக்குழுவை நடத்தும் ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் மோதல் உச்சத்தை எட்டிவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்று தேர்தல் ஆணையத்தை அணுக உள்ளார். இதற்காக அவர் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர், பொதுச் செயலாளர் என இருவரும் எங்கள் அணியில்தான் உள்ளார்கள். தலைவர் நானே. மேலும் மாவட்ட செயலாளர்களில் 85% பேர் என்னோடு தான் உள்ளார்கள். மேலும் பொதுக்குழுவின் ஒப்புதலோடு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக்கப்பட்டவன் நானே. எனவே எங்களது அணியை தான் பாட்டாளி மக்கள் கட்சி என அங்கீகரிக்க வேண்டும் என உரிமை கோர உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அன்புமணி ராமதாஸின் இந்த திட்டத்தை முறியடிப்பதற்காக ராமதாஸ் அவர்கள் புதிய யுக்தியை கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் மாவட்டந்தோறும் ராமதாஸுக்கு எதிராக போட்டி பொதுக்குழுவை நடத்தினார். குறிப்பாக வட மாவட்டங்களான திருவள்ளுவர், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் இந்த போட்டி பொதுக்குழு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சேலம் போன்ற பகுதிகளிலும் நடத்தினார். சேலத்தில் இவர் நடத்திய போது சேலத்தைச் சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களான எம்எல்ஏ அருள், எம்எல்ஏ ஜி.கே. மணி போன்றவர்கள் அன்புமணி நடத்திய பொதுக்குழுவில் கலந்து கொள்ளாமல் நெஞ்சுவலி என மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை ராமதாஸ் அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வந்தார். மேலும் ராமதாஸ் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் 100க்கும் மேற்பட்ட கார்கள், 4 மினி வேன்களின் மூலமாக சேலத்திலிருந்து தனது ஆதரவாளர்களை தைலாபுரத்திற்கு கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது பேசிய அருள் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தவறான முன்னுதாரணமாக மாறிவிடக்கூடாது. எங்களது முதல் தலைவர் ராமதாஸ் அவர்கள்தான். அவர்களை தொடர்ந்துதான் 2வது தலைவர் அன்புமணி. அன்புமணியும் ராமதாசும் கட்சியில் ஒருமித்து இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது முழு ஆவலாக இருந்து வருகிறது. ஆனால் தந்தை சொல்வதையே அன்புமணி கேட்காமல் சென்று கொண்டிருப்பது மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறது. இது வரலாற்றில் மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் எங்களது கவலையாக இருந்து வருகிறது. அன்புமணி அவர்கள் ஐயா சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். ஐயாவிற்கு பின்பு இந்த கட்சியை வழிநடத்தக்கூடியது அன்புமணிதான். சில காலம் பொறுத்திருப்பதில் ஒன்றும் தவறில்லை என குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஐயாதான் இந்த கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். இந்த கட்சியில் யாரை நியமிப்பது என்றாலும் யாரை நீக்குவது என்றாலும் அந்த அதிகாரம் ஐயாவிடம் மட்டுமே உள்ளது, வேறு யாருக்கும் இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். இதனை கேட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்களோ, இதே அருள் அவர்கள் ஐயாவும் அன்புமணியும் 2 கண்கள் என குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது ஏன் அன்புமணியை விமர்சனம் செய்து பேசி வருகிறார்? நாங்களும் 45 ஆண்டு காலம் இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள்தான். இதுவரையிலும் கட்சி ஒன்றுபட வேண்டும், கட்சியில் சின்ன பிளவு கூட ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதனால் அமைதி காத்து வருகிறோம். தற்பொழுது தந்தை மகனுக்கு இடையே உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது. அதனை சரி செய்வதற்கு பதிலாக அருள் போன்றவர்கள் இந்த கட்சியை உடைக்க நினைக்கின்றார்கள். இதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். இனிமேல் பொதுவெளியில் அன்புமணி குறித்து தவறாக அருள் பேசினால் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். அருள் அவர்கள் எங்கும் நடமாட முடியாது என அவருக்கு எச்சரிக்கின்றேன் என குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்று அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் முதல் முறையாக மோதலும் வெடித்துள்ளது. மேலும் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி நடத்தியது போன்று மாவட்டம் தோறும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும், முதல் கட்டமாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கான மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை கும்பகோணம் எஸ்டி மகாலில் கூட்ட திட்டமிட்டிருப்பதாகவும், அதற்கான ஏற்பாடுகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பொதுக்குழுவில் ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து பேசுவார் என்றும், இதேபோன்று மாவட்டம் தோறும் பயணித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவார். இது பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். இதுவரையிலும் செய்தியாளர்களுக்கு எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இன்று அல்லது நாளை தேர்தல் ஆணையத்தை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. நன்றி.